யோசேப்பு அதை பற்றி பொருட்படுத்த இல்லை. யோசேப்பு சொல்றான், நான் சொன்னபடியே நீங்கள் உளவாளிகள் தான். அவன் சொல்றான், நீங்க போய் உங்கள் 16ஆம் வசனம், உங்கள் இளைய சகோதரனை அழைத்து வர இப்பொழுது நீங்கள் உங்களில் ஒருவனை அனுப்ப வேண்டும். என்னடா மிச்சம் எல்லாரும் வேற தாய்க்கு பிறந்த பிள்ளை. பெஞ்சமின் ஒரு ஆள் தான் இவனோடு பிறந்தவர், சகோதரன், தம்பி சொல்லலாம். அப்ப அவனை பாக்குறதுக்கானே அவன் அப்படி செய்யறான். ஒருவனை அனுப்ப வேண்டும், மற்றவர்கள் சிறையில் வைக்கப்படுவீர்கள். நீங்கள் சொன்னதை உண்மையோ என பார்ப்பதற்கு உங்கள் வார்த்தைகள் இவ்வாறு பரீட்சிக்கப்படும். இல்லாவிட்டால் பார்வோன் வாழ்வது நிச்சயம் போல் நீங்கள் உளவாளிகள் என்பது நிச்சயமே என்றான். அப்ப நான் பார்க்கிறோம், ஏன் உங்களுக்கு இப்படியான சம்பவங்கள் நடக்குது? என்ன காரணம்? என்ன காரணத்துக்காண்டி இவங்க இவ்வளவு கானான்ல இருந்து எகிப்துக்கு திரும்பி வரணும்? கிட்டத்தட்ட 250 miles. ஓகே, 10-12 நாள் டிராவலிங் எடுக்கும். ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துல அவங்க வரணும்? கர்த்தர் அவங்கள டீச் பண்ண விரும்பினார். பாருங்க, யோசேப்புக்கு முன்னால அவங்க பணிஞ்சு அவங்க கீழ்ப்படியணும், அவங்கள கீழ்படுத்தணும். இதுதான் நோக்கம். நிறைய நேரங்களில் நாங்க நினைக்கலாம், கர்த்தர் யோசேப்பை அனுப்பினது எகிப்தில் உள்ள மக்களை போஷிக்கிறது. அது ஒரு பிளான், கர்த்தர் ஒரு பிளான். ஆனா மெயின் பர்பஸ், முதலாவது ரீசன், அவன் கண்ட கனவுல எகிப்தை பற்றி அவன் காணல. எகிப்தில் நடந்த பஞ்சம், எகிப்தில் நடந்த பிரச்சனையை பற்றி அவன் கனவு காணல. அவன் கண்ட கனவு தன்னை சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் விழுந்து வணங்குறத கண்டான். பிறகு கண்டான் அந்த கதிர்கள் அவனுக்கு முன்பால விழுந்து வணங்குறது. அப்ப தேவண்ட நோக்கம் யோசேப்புக்கு முன்னால முழு ஜனங்களும் கீழ்ப்படியணும். வேண்டாம், யோசேப்பு தாழ்மையான ஒரு மனுஷன் பண்ணினான். அப்ப அவன் இதெல்லாம் நாங்க திருப்பி வாசிக்கிறதுல அவன் காவல்ல வைக்கப்பட்டு 19ஆம் வசனத்தை பார்க்கிறோம். நீங்கள் உண்மையானவர்களானால் உங்கள் சகோதரர்களில் ஒருவன் இங்கே சிறையில் இருக்கட்டும், மற்றவர்கள் பட்டினியாய் இருக்கும் உங்கள் குடும்பத்துக்கு தானியத்தை கொண்டு போங்கள். உங்கள் வார்த்தையை நிரூபிக்கப்படும்படி நீங்கள் சாகாமல் இருக்கும்படியும் உங்களுடைய இளைய சகோதரனை என்னிடம் கொண்டு வர வேண்டும் என்றான். அவர்கள் அவ்வாறு செய்யும்படி புறப்பட்டார்கள். கவனிங்க, இப்ப அவங்க வெளிக்கிட்டான் திருப்பி போற காணான். இதை நான் எப்படி பாக்குறேன்டா, ஒரு குரூப் வருது, ரைட், நாங்க வார்த்தையை கேட்கணும், சத்தியத்தை கேட்கணும், சபைக்கு வருது. சபைக்கு வந்தா இப்ப அதுக்குரிய ஆகாரமா அதுக்குரிய தேவையோ கிடைக்குது. இப்ப என்ன, அந்த ஜனங்கள் இப்ப வெளியில போகுது. ஆஃப்கோர்ஸ் சபைக்கு வரணும், சத்தியத்தை கேட்கணும், நாங்க வெளியில போய் வாழணும். சாதாரண உலகத்துல நாங்க வாழத்தான் வேணும். இப்ப வந்து இவங்க அந்த சாப்பாடு, தேவையான சாப்பாடு எடுத்துட்டு இப்ப திருப்பி போறாங்க. பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து 21ஆம் வசனம், நிச்சயமாகவே நாங்கள் எங்கள் சகோதரனுக்கு செய்த தீமைக்காகவே இப்பொழுது தண்டிக்கப்படுகிறோம். அவன் தன் உயிருக்காக மன்றாடி துன்பப்பட்டதை கண்டு. பாருங்க, பிகினிங்ல அவங்க அந்த யோசேப்ப அந்த குழிக்குள்ள போடேக்குல அவன் கத்தி இருக்கிறான், உதவிக்காண்டி கதறி இருக்கிறான். அது அங்க நாங்க வாசிக்கிறோம், இங்க வாசிக்கிறோம். அவன் சொல்றான், அவன் தன் உயிருக்காக மன்றாடி துன்பப்பட்டதை கண்டும் நாம் அவனுக்கு செவி கொடுக்கவில்லை. பாருங்க, இதெல்லாம் கர்த்தர் இவங்களை பழிவாங்கலாம். யார் சொன்ன? கர்த்தர் பழிவாங்கலாம், ஆக்கள் பழிவாங்கல, தேவன் பழிவாங்கலாம். அவனை யோசேப்ப அந்த கிணத்துக்குள்ள போட்டு என்ன செய்யறான்னா சாப்பிட்டாங்க எல்லாரும் சுத்தி வர இருந்து. கர்த்தர் இதெல்லாம் நோட் பண்ண, ஒரு மனுஷன் அந்த கிணத்துக்குள்ள இருந்து அல்லது அந்த குழிக்குள்ள இருந்து சாப்பாடு எல்லாம் கத்தி கொண்டிருக்கான். அவனை அந்த குழிக்குள்ள போட்டு அவங்க சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க. கர்த்தர் என்ன செய்தார்? அந்த நிலைமையை மாத்தினார். இப்ப எகிப்துல யோசேப்பு நல்ல சந்தோஷமா இருக்கான், சிங்காசனத்தில் இருக்கான், ஆல்மோஸ்ட் கிங் அவன் இருக்கான், அவனுக்கு எல்லா வசதியும் இருக்குது. ஆனா இவங்க என்ன செய்யறான்? அவனுக்கு கீழே போயிருக்கிறான். அவன் 3 வேளையோ 4 வேளையோ நல்லா சாப்பிட்டு கொண்டிருக்கான். இப்ப இவருக்கு சாப்பாடு இல்லை. எப்படி கர்த்தர் சிச்சுவேஷனை மாத்தின? அப்ப தேவண்ட மனுஷனை நாங்கள் நோகப்படுத்துறதுக்கு நான் கவனமா இருக்கணும். பைபிள் சொல்லுது, ஒரு இடத்துல இருக்குது, உங்களை நடத்துகிற புதிய பாடலுக்கு, உங்களை நடத்துகிற உங்களோட தலைவருக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சிருக்கும். அவங்க கவலையோட, இது புதிய பாட்டு வசனம் தான் சொல்லுவாங்க, அவங்க கவலையோட, வேதனையோட, துன்பத்தோட உங்களை நடத்தினா அது உங்களுக்கு நல்லா இருக்காது. நாங்க இந்த வசனத்திலிருந்து நான் பார்க்கணும், தேவன் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப ரூபன் சொல்றாரு, இப்ப பாருங்க, பிழை செய்யறது எல்லாரும் சேர்ந்து பிழை செய்யறது. இப்ப ரூபன் சொல்றார், ஆல்மோஸ்ட் அவர் மற்றாக்களை எல்லாம் பிளேம் பண்ற மாதிரி. அப்பொழுது ரூபன் 22ஆம் வசனம், அச்சிறுவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய வேண்டாம் என
நான் சொல்லவில்லையா? ஆனால் நீங்கள் செவிசாய்க்கவில்லை. இப்பொழுது அவனது இரத்தத்துக்கு நாம் கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும் என்றான். இவங்க கதை கேட்கல, அதுக்குள்ள ஒரு இன்டர்பிரிட்டர் இருக்கிறான், அவங்களுக்கு தெரியாது. அந்த இன்டர்பிரிட்டர் என்ன, அவனுக்கு தெரியும், அவங்களோட லாங்குவேஜ் தெரியும், எஜிப்சியன் லாங்குவேஜ் தெரியும், ஹீப்ரூ லாங்குவேஜ் தெரியும். அவனுக்கு எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு போயிட்டு போய் யோசேப்புக்கு சொல்றான், இதான் அவங்க கதைக்கிறான். 24ஆம் வசனத்தை நான் பார்க்கிறேன், யோசேப்பு அவர்களை விட்டு அப்பாலே போய் அழத் தொடங்கினான் என்று அவனுக்கு தெரிஞ்சிட்டு என்ன கதைக்கிறான் பாருங்க. தேவண்ட மனுஷன் இந்த காரியத்தை கேட்டு, தன்னுடைய சகோதரன் நிலைமையை கேட்டு அழுகுறான். போய் நிறைய ஜனங்கள் அழுகிறார், நிறைய கிறிஸ்டியன்ஸ் அழுகிறான். என்னதுக்காண்டி அழுகிறன்னு தெரியாது. நிறைய பேர் நாங்க அழுது இருக்கிறோம். நிறைய கிறிஸ்டியன்ஸ் அழுகிறாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் அழுதார். அந்த யோசேப்பு பாருங்க, தனிமையில போய் அழுகிறான். ஒரு மனுஷன், ஒரு தேவனுடைய ஊழியக்காரனுக்கு அடையாளம் என்னண்டா, தன்னை சொந்த பிரச்சனைய பப்ளிக்ல வந்து சொல்லி லேசில் ஆள மாட்டார். இது ஒரு பெரிய ஒரு லெசன் நாங்க யோசேப்புல இருந்து கேட்டுக்கொள்வோம். சரியான ஒரு திறமான ஒரு கரெக்டர் நான் சொல்லுவேன். இது அவனோட பர்சனல் ப்ராப்ளம். அவன் பப்ளிக்காக விரும்பல. அவன் தன்னை அடக்கிறதுக்காண்டி ஒரு ரூமுக்குள்ள போய் அழுகிறான். யோசேப்பு அவர்களை விட்டு அப்பாலே போய் அழத் தொடங்கி அதன் பின் திரும்பவும் அந்த முகத்தையெல்லாம் துடைச்சிட்டு அவருடன் பேசினான். அவன் அவர்களோடு இருந்த சிமியோனை பிடித்து மற்ற சகோதரன் முன்பாக கட்டுவித்தான். இப்ப அவனுக்கு டென்ஷன் பண்ணி பிக்சர் பண்ணி பாருங்க. ஒரு கனகாலத்துக்கு பிறகு இப்படி ஒரு பிள்ளையான ஒரு காரியம் செய்த ஆக்களை அவன் காண்றான். எல்லாம் மைண்ட்ல அவனுக்கு எல்லாம் வருது. ஒன்றை மறக்கல. ஒரு ஆக்கள் பிள்ளை செய்த ஒரு காரியத்தங்களை மைண்ட்ல இருந்து மறக்கல. நாங்க சொல்றோம் மன்னிச்சு மறக்கணும், பட் மைண்ட்ல இருக்கும். ஒரு போராட்டமான ஒரு நிலைமை. இது என்னுடைய சகோதரர்கள் என்ன செய்யறன்னு தெரியாம சிமியோனை பிடிச்சு கட்டிட்டு அவன் சொல்றான், நீங்க போங்க. அவங்கள அனுப்புறாங்க, சிமியோன் இருக்கட்டும், நீங்கள் போங்க. அப்ப அந்த சாக்குகள்ல திரவியங்கள், சாப்பாடுகள், தேவையான காரியங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு அவங்களை அனுப்புறான். 27ஆம் வசனம், இரவுக்காக தங்கிய இடத்தில் அவர்களில் ஒருவன் கழுதைக்கு தீனி போடுவதற்காக தன் சாக்குகளை திறந்தான். அப்பொழுது அசாக்கின் வாயில் தன் வெள்ளி காசு இருப்பதை கண்டான். யோசேப்பு என்ன செய்தான், காசையும் வச்சு அவங்களை அனுப்பினான். அவங்க எல்லாம் மனம் கலங்கினான். அவர்கள் பயந்து மனம் கலங்கி 28ஆம் அதிகாரம் கடைசி பாதி ஒரு நடுக்கத்திடம் பார்த்து, இறைவன் எங்களுக்கு செய்திருப்பது என்ன என்றார்கள். நீங்க நோட் பண்ணீங்களா தெரியாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க தங்கள வாயை திறந்து இறைவன் சொன்ன இடம். ஃபர்ஸ்ட் டைம். எந்த சிச்சுவேஷன்ல அவங்க சொல்றாங்க, எந்த நிலைமையில அவங்க சொல்றாங்க பாருங்க, இறைவன் எங்களுக்கு செய்திருப்பது என்ன. ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரைக்கும், கஷ்டமான சூழ்நிலை வரைக்கும் தான் கடவுள் என்ற வேர்டு அவங்களோட வாயிலிருந்து வருது. பட் யோசேப்பை கவனிங்க, எத்தனை தரம் இறைவன் என்ற வேர்டை யூஸ் பண்ணிருக்கான் நீங்க பாத்தீங்கன்னா. அவன் அந்த போத்திபாருடைய மனைவி அவனை போர்ஸ் பண்ணிக்கல சொல்றான். ஃபர்ஸ்ட் டைம் தான் சொல்றான், கடவுளுக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி இந்த பாவத்தை செய்யறது. பிறகு சொல்றான் அவன், நான் கடவுளுக்கு பயப்படுகிற மனுஷன்றான். இந்த அதிகாரத்தை நான் பார்க்க. பட் இவங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் இறைவன் எங்களுக்கு செய்திருப்பது என்ன. இறைவன் ஒன்றுமே செய்யல. பிழை வந்தவுடன் நான் முதலாவது சொல்றது, கடவுள் எங்களுக்கு செய்திருப்பது என்ன. ஏன் கடவுள் இப்படியான ஒரு காரியத்தை எங்களுக்கு செய்திருக்கிறார்? கடவுள் ஒன்றும் செய்யல, மனுஷன் தான் தன்னை நிலைமையை சிக்கலாக்கிட்டான். இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் என்ன? அவங்களுக்கு இருந்த ஜெலசி எரிச்சலானதான் இவ்வளவு காரியத்தையும் செய்தான். பைபிள் இருக்குது, ஜீசஸும் கிட்டத்தட்ட யோசேப் மாதிரி பொறாமையினாலே இயேசு கிறிஸ்துவை அவங்க காட்டி கொடுத்தாங்களாம். பைபிள் இருக்கு. பொறாமை எரிச்சல்னாலதான் யோசேப்புக்கு இவ்வளவு காரியத்தை செய்து இவ்வளவு பிரச்சனையும் வந்ததுக்கு காரணம் அந்த சகோதரர்கள், 11 சகோதரர்கள் மிச்சம், யோசேப்பை தவிர மிச்சமானாங்க. ஆனா என்ன சொல்றாங்க, இறைவன் எங்களுக்கு செய்திருப்பது என்ன. அப்ப ஒரு குரூப் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் இருக்குது, தேவனை தேட விருப்பம் இல்ல, பைபிளை வாசிக்க விருப்பம் இல்ல, ஜெபிக்க விருப்பம் இல்ல, ஒன்றுமே விருப்பம் இல்ல. ஆனா விருப்பம் தங்களோட வாழ்க்கையில் எல்லாம் 100% ஸ்மூத்தா இருக்கணும், ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. எப்படி இயற்கை எல்லாம் வேற விதமா இருக்கல. இப்ப பாருங்க, நோமலான வாழ்க்கையில நாங்க எங்களுக்கு காசு தேவைன்னா நாங்க உழைக்கணும், எங்களுக்கு வருத்தம்னா டாக்டர்கிட்ட போய் மருந்து எடுக்கணும். பட் பைபிள் வந்தன, ஜெபம் வந்தன, நிறைய கிறிஸ்டியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றது நாங்க ஒன்றுமே செய்ய தேவை, நாங்க சும்மா இருப்போம், கர்த்தர் எல்லாத்தையும் செய்யணும். வேண்டாம், பைபிள் சொல்லுதானே கர்த்தர் யுத்தம் செய்வேன், நாங்க சும்மா இருப்போம். பைபிள் வசனத்தை நாங்க பிள்ளையா விளங்கி கொள்றோம்.
தேவனுடைய வேதம் கிளியரா சொல்லுது, கர்த்தர் எங்களுக்கு ஒருபோதும் தீங்கு செய்ய மாட்டார்.